Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ டேஸ்டான மொறுமொறுன்னு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச நவதானிய தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாம் வேணும்னு திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தான ஒரு பொருள் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தா எந்த குழந்தையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சத்தான நவதானிய தோசையை டேஸ்டா மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாப்பிளை சம்பா அரிசி. இந்த அரிசி சிவப்பு கலரில் இருக்குங்க. இந்த அரிசியில் அதிக அளவு புரோட்டீன், ஃபைபர், அயன் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. மாப்பிளை சம்பா அரிசி பேருக்கு ஏற்ற மாதிரி புது மாப்பிள்ளைக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குதுங்க. ஆண்மையை பலப்படுத்தும், உடல் வலுப்பெறும், இரத்த சோகையை நீக்கிடுங்க. அடுத்து ஒரு கப் கம்பு. கம்புலையும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயன், பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது. உடலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு எந்த நோயும் வராமல் பார்த்துக்கும். அடுத்து கேழ்வரகு. கேழ்வரகை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி கேழ்வரகுல கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது. மற்ற தானியங்களை விட கேழ்வரகுல கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. எலும்பு தேய்மானமாக இருக்கிறதுக்கு உதவும், எலும்பு வலுவாக இருக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்குதுங்க. அடுத்து பார்லி அரிசி. நிறைய பேருக்கு இப்படி ஒரு அரிசி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. பார்லி அரிசி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ல இது என்ன அரிசி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது பார்லி அரிசிங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிசி இதில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது, புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த அரிசி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. அடுத்து பச்சைப்பயிறு. இதுலையும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் அதிக அளவில் இருக்குது. அடுத்து கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்தில் அதிக அளவில் ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் போன்ற சத்துக்கள் இருக்குதுங்க. குறிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, கர்ப்பப்பையை பலப்படுத்தும். அடுத்து வெள்ளை காராமணி. இதில் புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. இது சாப்பிட்றதுனால எலும்புகள் பலப்படுங்க, ரத்த சோகையை தடுக்குது, உடலில் உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்குதுங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க, சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கும். அடுத்து கொண்டக்கடலை. கொண்டக்கடலையிலையும் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குதுங்க. எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஞாபகத்திறனை அதிகரிக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை ஜாரில் சேர்த்து 2 வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஜார்லையும் அரைச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் கிரைண்டரில் கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். உப்பு சேர்க்கும் போதே இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எடுத்த அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் இஞ்சியையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அது டைஜஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த 2 பொருளையும் சேர்த்துக்கணுங்க. இல்லைனா செரிமான பிரச்சனையை உண்டாக்கிடும். இந்த மாவில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அதெல்லாம் சேர்க்கலை, பிளெயின் தோசையாக தான் ஊற்ற போகிறேன். இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க. அரைச்ச உடனே தோசையாக ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடு வந்ததும் இந்த மாவை ஊற்றி மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை தோசைக்கு ஊற்றிக்கோங்க. 1 சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வதக்கி வச்ச பூண்டு சட்னி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ட உணவுகள் முழுமையாக செரிச்சாதான் நமக்கு நல்லது. செரிமானமாகலன்னா நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட்டு தான். அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் உடல் செயல்பாடுகளை அதிகப்படுத்துங்க. இந்த சத்தான உணவுகள் சாப்பிட்றனால நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிருதுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால நம்ம எந்தவித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நம்ம முன்னோர்கள் 80 வயசை தாண்டி கூட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட திடமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள உணவுகளால் சிறு வயசுலேயே பெரிய பெரிய நோய்களால் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. நாம் கட்டாயம் இந்த நவதானியங்கள் சேர்த்து செய்கிற உணவுகளை தினமும் சாப்பிட்ணுங்க. அப்போ தான் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட நான் சேர்த்து சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.